வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ஒரு அதிரடியான திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா, சுபத்ராவை அதிகாரிகள் கைது செய்துட்டு போகிறாங்க. சிலை கடத்தலில் நீங்கள் தான் இந்த சிலையை கடத்தினதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. கையங்களவுமா இப்போ சிக்கிரிக்கிங்க, உங்களை விட முடியாது அப்படின்னு சொல்லுனாரா நம்ம அயலி. அவங்க ஹெட்டுக்கு ஃபோன் போடுறாங்க. இந்த பாருங்கள் சார், எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்க இப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லை. நான் 1 ஹவர் தாங்க, நான் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி அவங்க நிரபராதினி நிரூபிக்க அப்படின்னு சொல்ல நேரம் விஜயகுமார் சார் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம அயலிக்கு 1 ஹவர் தாரோம், அதுக்குள்ளே இவங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு நிரூபிங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம அயலி கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்ரீஜாவோட பித்தலாட்டம், ஒரு மாமியாரை சிக்க வைக்க மருமக செய்த சதி அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்ரீஜாவை வெளுத்தெடுத்து தோலை உரிக்கிறாங்க அயலி. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். கல்யாண வீட்டில் களை கட்டுது அப்படின்னு சொல்லலாம். செம காமெடியாக நம்ம இசை அந்த மாப்பிள்ளையோட தாய்மாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலட்டை பண்ணிட்டு இருக்கவர்கள் தலையில் வேணும்னே நம்ம அயலியும் இசையும் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க. அவர் யார் என்ன அடித்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னோன்னா எல்லாத்தையும் வரிசையாக விட்டு தலையில் யார் அடித்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் குத்து வாங்கி கண்டுபிடிங்க அப்படின்னு செமையாக ஒரு பெட்ஷீட்டை தூக்கி மூடி வச்சு எல்லாத்தையும் அடிக்க வைக்கிறாங்க. யார் அடித்ததுன்னு கண்டுபிடிச்சி அவரை ஒரிஜினலாக ஒரு பந்தாடிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே ஸ்ரீஜா இது சரி கிடையாது, இங்கே சுபத்ராவை பழிவாங்கும் படலத்தில் நம்ம ஒன்றுமே இங்கே பண்ணாட்டுனா இங்கே எனக்கு என்ன வேலை, இந்த ராகு வேற வர்ஷினிக்கு பின்னாடி போயிட்டான், இப்போ எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்பா, நம்ம அம்மா சாவுக்கு காரணமான அந்த சுபத்ரா இங்கே இருக்கா, அவளை என்ன பண்ணணும் சொல்லுங்கப்பா, பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நேரம் பேசாமல் அவளை ஒரு கேஸில் உள்ளுக்கத்தில்னா என்ன அப்படின்னு சொல்ல நேரம் அப்பா என்ன செய்யணுமோ செய்திடலாம் அப்படின்னு அதுக்கு தயாராக தான் இவ இருக்கா அப்படின்னு இவன் நல்லா இருக்கிற பார்க்க என் வயிறு எரியுது, அம்மா செத்து கிடந்தது தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு அப்படின்னா இவளை எதையாவது பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லினோம். ஒரு நபர் தருவாங்க, அந்த கிஃப்டை சுபத்ரா கையில் கொடுக்கணும் அப்படின்னு சுபத்ராக்கு கையில் வச்சுட்டு நான் அதே நேரத்தில் அதிகாரிகளுக்கு கால் பண்ணி சிலை ஒன்று கடத்துகிறாங்க, இது சுபத்ரா தான் செய்கிறாங்க, அவங்க கையில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரிகளுக்கும் தகவலை கொடுத்துறாங்க. இந்த சைடு ரவுடிய நம்ம ஸ்ரீஜா கிட்ட இதுதான் அந்த கிஃப்ட் பாக்ஸு அப்படின்னு இது சுபத்ரா கையில் போய் சேரணும் அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா அப்பா செட் பண்ண அந்த நபர்கள் அந்த பாக்ஸை கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் சுபத்ரா அவங்களுக்கு தான் இந்த பாக்ஸு அப்படின்னு அந்த இடத்துல கொடுக்குறாங்க. இதை கையில் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுபத்ராவும் சரி இது கிஃப்ட் பாக்ஸ் தானே அப்படின்னு அந்த இடத்துல கையில் வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா போயிட்டு இருந்த திருமண விழாவில் அதிகாரிகள் படையெடுத்து வராங்க. எதுக்கு இப்போ இங்கே வாரீங்க அப்படின்னு சில நேரம் நம்ம சுபத்ராவை கிட்ட நெருங்குறாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் சிலை ஒன்று கடத்துறீங்க அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு, அதுக்காக தான் நாங்கள் இதை வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நேரம் சிலையா, யார் சிலை, எங்கே இருந்து யார் கடத்த போகிறா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம அயலி பார்க்குறாங்க. என்ன இவங்க இருக்காக சிலையை கடத்த போகிறாங்க, இவங்க சாதாரணமாக தானே இருக்காங்க, அதுக்கு பிறகு எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, நம்ம இசை கூட அவங்க அத்தையை தான் நல்லா பிடிக்கும், அத்தையோட கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கும் சில கடத்தலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சுபத்ரா கையில் இருக்க கிஃப்ட் பாக்ஸை இதை பிரிங்க, உங்களுக்கு தெரியும் நீங்கள் கள்ளத்தனமாக இதுக்குள்ளே சிலையை மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சிலை இருக்கிறத பார்த்து நம்ம சுபத்ரா அரண்டு போய் நான் இதை பண்ணலை அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் பண்ணாமல் உங்கள் கையில் எப்படி அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ஸ்ரீஜா நைஸாக பார்த்து லுக்கு விடாங்க. எப்படி வசமாக சிக்கிட்டல உன்னை விட போகிறது இல்லடி அப்படின்னு அந்த இடத்துல இப்போவே நீ என் கண்ணு முன்னாடி நீ கைதாகி போகணும், அதுக்காக தானே நான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் அதிகாரிகள் நம்ம சுபத்ராவை இப்போவே உங்களை அரெஸ்ட் பண்ணோம், உங்கள் கையில் இந்த சிலை இருக்குது, இதை கடத்ததுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல நேரம் எங்கள் அம்மா அப்படி செய்யவங்க இல்லை, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம விசால்
சொல்லாங்க. இசைவாணியும் எங்கள் அத்தை இப்படி பண்ணக்கூடியவங்க இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அயலி வந்து இப்போ கைது பண்ணாதுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் இதுக்கெல்லாம் கெட்டு வந்து நம்ம விஜயகுமார் சார் தானே அப்படின்னு வந்து அவங்க அடிக்கிறாங்க. கால் பண்ணோன்னே என்ன அயலி இப்போ திருமண விழாவில் சில இடத்துல சுபத்ரா மேடத்தை வந்து பிடிக்கிறாங்கல்ல, அந்த சுபத்ரா மேடம் அப்படி பண்ணலை, இது யாரோ செய்த சதி, நான் 1 ஹவரில் உங்களுக்கு நிரூபிக்கேன், அந்த 1 ஹவரை இவங்க கைது பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம சுபத்ரா ஆடி போய் நிற்கிறாங்க. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, யாரோ என்ன சிக்க வச்சுருக்காங்க, இது யாரோட வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலி இசைட்ட கவலைப்படாத, உன் அத்தை தப்பு செய்யலை அப்படின்னு வந்து 1 ஹவரில் நான் நிரூபித்து வந்து காட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் போலீஸா அயலி? ஆமாம், நான் போலீஸ் தான், இது யாருக்கும் எங்கள் குடும்பத்தில் தெரியாது, நீங்களும் வெளியே சொல்லிடுறாங்க, நான் மட்டும் இல்லை என் கணவர் சிவாவும் வந்து போலீஸ் தான் அப்படின்னு சொல்ல நேரம் கரெக்டு அயலி, எப்படியாவது எங்கள் அத்தையை வந்து இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நிரூபிச்சிரு அப்படின்னு வந்து சொன்னேன்னா எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுங்கள், 1 ஹவரில் அது யார் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு சொட்டையை முறிச்சிறேன் அப்படின்னு வந்து நம்ம அயலி வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து தீவிரமாக வந்து நம்ம அயலி கேமரா எல்லாம் வாட்ச் பண்ணி இதை வந்து யார் இந்த பார்சலை வந்து இந்த சுபத்ரா கையில் கொடுத்தது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அலசி ஆராயிறாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்ரீஜா ஃபோனில் கேமராவில் தெரியுது, பேசி பேசி இருக்காங்க. இந்த ஸ்ரீஜாவை பற்றி சொல்லுங்களேன் இசை அப்படின்னு வந்து நம்ம அயலி கேட்குறாங்க. 1ஆம் நம்பர் ஃப்ராடு, எங்கள் அத்தையை வந்து பழி வாங்குறதுக்குனே இந்த வீட்டில் வந்திருக்கா, அவங்க அம்மா சாவுக்கு எங்கள் அத்தை தான் காரணம்னு நினைக்கிறா, அப்போ இது இவளோட வேலை தான், எப்படி அயலி சொல்லுறீங்க அப்படின்னு வந்து நம்ம இசை கேட்குறாங்க. ஆமாம் இசை, எனக்கு நல்லாவே தெரியுது, இவளோட வேலை தான், இப்போ இவளுக்கு தொலியை உரிச்சா கண்டிப்பாக உண்மை வரும், அப்போ உரிங்க அயலி, எதுக்கு தயங்குறீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதிகாரிகளை வச்சு நம்ம ஸ்ரீஜாவை அடித்து வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா அரண்டு பேய் அடிச்சதுக்கிறாங்க. நம்ம ஸ்ரீஜா வந்து நிற்கிறாங்க. என்ன சுபத்ரா பார்க்குறீங்க, இந்த மூத்த மருமகளோட வேலை தான் வந்து உங்களோட கையில் இந்த பார்சலை வர வச்சது, அப்போ இவள் தான் செய்த சதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உண்மையை கொட்ட வைக்கிறாங்க. நம்ம இசை ஒரு கட்டத்தில் ஆமாடி சுபத்ரா, நீ நல்லா இருக்கதை பார்க்க வயிற்றுச்சலாக இருக்கு, அதுக்கு தான் ஏதாவது சில கடத்தில் உன்னை சிக்க வைக்க பார்த்தேன் அப்படின்னு வந்து உளறி கொட்டுறாங்க. எங்கள் அம்மா நடுகால தூக்கில் தூங்கி சாவதுக்கு நீ தான் நடி காரணம், நீ என் கண்ணு முன்னாடி நல்லா இருந்தால் நான் விடுவேனா, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே வந்து அரண்டு போய் வந்து நிற்கிறாங்க சுபத்ரா. நான் மூத்த மருமகன்னு நினச்சேன், ஆனால் அவள் இப்படி ஒரு பேரிடியே எனக்கு தருவான்னு நினைக்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இசை சொல்கிறாங்க. அத்தை அவள் நல்லாவே இல்லைன்னு நான் சொன்னேன்ல அத்தை, நான் சொன்னதை நீங்கள் காது கொடுத்து வர கேட்கல, இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பேய் அறிஞ்சது கணங்க வந்து நம்ம சுபத்ரா நிற்க நம்ம அயலி வந்து தப்பு செய்தது இந்த ஸ்ரீஜா தான் அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவை அதிகாரிகளை வச்சு வந்து கையும் களவுமா பிடிச்சி வந்து உள்ளுக தள்ளுறாங்க. இந்த சைடு சுபத்ராவுக்கு வந்து நம்ம இசைவாணி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்கங்க.